கேஷ் 25. எல்லாருக்கும் கேக்குதா சார்? நான் பேசுறது கேக்குதா சார்? வாய்ஸ் கிளியரா இருக்கு. தேங்க்யூ சார். கேஷ் 25 ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து அது பேர் எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்து நம்ம 1020 ஆரம்பிச்சு அப்புறம் வந்து 1020 முதல்ல வந்து பேசிவ் பண்ணி பேசிவ்ல இன்கம் இல்லையான்னு சொல்லி 1030க்கு ஆக்டிவ் பண்ணோம். ஆக்டிவ் பண்ணாங்க 2050 வாங்குற நேரத்துல என்ன ஆச்சுன்னு சொன்னா எல்லாரும் இது ஒரு 1000 அது ஒரு 1000ன்ற மாதிரி சொல்றீங்களே, அதனால கொஞ்சம் சிரமமா இருக்குது ஃபீல்டுல அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணோம்னா இப்போ 1300 இப்போ முதல்ல ஆக்டிவ் ஆயிடுது, அதுக்கப்புறம் பேசிவ் ஆகுது. இது எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு 1300 நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கணும். இதுல ஐடி போடணும்னா 1300 நம்ம வாங்குறோம். அதுல நாம வந்து ஸ்பாட் கமிஷன் அப்படின்னு ஒரு 100 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, சிஸ்டத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு 100 வந்தா எங்கேயாவது வண்டி எடுத்துட்டு போறோம், பெட்ரோல் போறோம், டீ குடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதனால ஒரு ஸ்பாட் கமிஷன் ஒரு 100 எடுத்துக்கணும். அப்புறம் வந்து 2 சிஸ்டத்துக்கு ஒரு 120. ஏன் சார் சிஸ்டத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மொபைல் கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அப்பப்போ அப்டேட் நம்ம வந்து முதல்ல வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அப்டேட் கேட்டுக்கிட்டே வரும். அந்த மாதிரி நம்முடைய இது வந்து ஒரு 10,000 பேர் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்படும். அப்ப அதுவே 20,000 பேர் வரும்போது கூடுதலான ஒரு இது தேவைப்படும். அதனால வந்து அப்பப்போ அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், சர்வர் சாஃப்ட்வேர் சர்வர். அதனால வந்து இது வந்து ஒரு நிறுவனமா இருந்தா அவங்களுக்கு போற பணத்துல வந்து எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து செலவு பண்ணிக்குவாங்க. இது அப்படி இல்லை, எல்லா பணமும் நமக்கு தெரிஞ்சு வந்துடுறதுனால இதுல இருந்து நம்ம எடுத்து வச்சாதான் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட பல திட்டங்கள் வச்சிருக்கோம். எப்படி நம்ம வந்து வங்கி ஆகணும், பேங்க் ஆகணும். ரிசர்வ் பேங்க் ஒரு 2 கோடி ரூபாய் கட்டிட்டு சின்னதா இந்த இகிடாஸ், பின்கேர் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கிற சிறு வங்கி மாதிரி பண்ணணும்ன்ற அந்த ஐடியாவும் இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து ஒரு 120 எடுத்து வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பே அவுட் கமிட்டின்னு நம்ம வச்சிருக்கோம். பே அவுட் கமிட்டி அதுக்கு வந்து ஒரு 30 வைக்கிறோம். என்ன சார் பே அவுட் கமிட்டினா என்ன சார் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப முன்ன வந்து அவங்க ஜிபேக்கு வந்துருந்தது. அந்த ஜிபேல இருந்து ஏன் வந்து வாலெட்டுக்கு மாத்தணும், ஏன் வேலெட்டுக்கு மாத்தணும்னு சொன்னா, இப்போ 1000 2000 போயிட்டு இருந்தது எல்லாருக்கும். அந்த 2000 என்ன பண்ணணும், 1500 இங்க போட்டுருக்கும் பாருங்க, பேசிக்கணும். 2000 வருது, 1500 நம்ம ரிட்டர்ன் அனுப்பணும். அவங்களுக்கு ஒரு 500 நிக்கும். 1000 போட்டோம், நம்ம 2000 வந்து கொடுக்காம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து அப்போ வந்து இப்ப நம்ம வந்து ஜிபேல போன்பேல போடும்போது அது மேனுவலா தான் நம்ம போட வேண்டியது. அதனால பல பிரச்சனைகள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பேருக்கு வந்து அது வந்து சரியான முறையில் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப அதையெல்லாம் எப்படி கொடுக்கறதுன்றது நிச்சயமா வந்து எடுத்து காலையில கூட வந்து பேசணும். இந்த பணத்தை எல்லாம் இந்த மாதிரி கேட்கறாங்க, இத்தனை பேருக்கு 190 பேருக்கு நின்று போயிருக்கு, அந்த இதெல்லாம் பார்த்து சரி பண்ணி கொடுக்கணும்னு பல வகையில எப்படி எல்லாம் செய்து கொடுக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்துல தான் எல்லாம் தான் போறோம். ஏன்னு சொன்னா இது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்காகவே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நமக்காகவே பண்றவங்க நிறைய பேர் வந்து என்னன்னா, இப்ப ஆரம்பிச்சுட்டு ஒரு பெரிய நிறுவனத்துல ஆரம்பிச்சுட்டு ஒரு சொந்தக்காரர் அவருக்கு பணம் போயிட்டு இருக்குதுன்ற மாதிரி பேசுறாங்க மக்கள். அதனால வந்து புரிஞ்சுக்கணும், இந்த 500 மட்டும் நம்ம வச்சுக்கணும், மீதி அனுப்பணும்ன்றது சொல்லாம நிறைய பேர் 6000 வந்தப்போ அந்த 6000 வந்த 6000 அனுப்பாம விட்டவங்க எல்லாம் இருக்காங்க. எடுத்துக்கிட்டு இது வருமோ வராதோ வந்தவர்கள் லாபம் அப்படின்னு சொல்லி. அதனால வந்து இந்த பே அவுட் கமிட்டின்னு ஒரு 13 பேர் இதுல போட்டு இந்த 13 பேருக்கு என்ன வேலைன்னா உங்களுக்கு பின்னு கொடுக்கணும். இப்ப பின்னு கொடுக்க போறோம்.
இப்ப வந்து நீங்க 1300 ரூபாய் வாங்கி 100 ரூபாய் எடுத்துட்டு 1200 ரூபாய் அந்த பே அவுட் கமிட்டிக்கு அனுப்புவீங்க. பே அவுட் கமிட்டி என்ன பண்ணணும்னா இன்டர்ன் உங்களுக்கு வந்து 1200 அப்படியே அனுப்பிடும். அப்படியே அனுப்பிட்ட உடனே நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா ரிஜிஸ்டர் பண்ண உடனே அது அப்படி அப்படி பிரிச்சு போயிடும். 1000 ரூபாய் வந்து 1000 ரூபாய் வந்து மேல வந்து ஆக்டிவ்ல இருந்தாக்கா 1000 ரூபாய் 30 ரூபாய் 530 ரூபாய் அவருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 90 40 30 இந்த மாதிரி போயிடும். அதனாலதான் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பே அவுட் கமிட்டி போட்டு இதை பண்றோம். இது கணக்கு வழக்கெல்லாம் தான் வந்து இருக்கு, காட்ட போறோம். அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா இப்ப என்ன வந்து எந்த தேதியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகுது, எந்த தேதியில செகண்ட் ரவுண்ட், எந்த தேதியில ஃபோர்த் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் போகுது, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வருது. நியாயம்தான். ஏன்னு சொன்னாக்கா நாம வந்து நிறுவனமா இருந்தா நான் ஏன் காட்டணும்? நீ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டு வந்துட்ட, நீ வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. நான் எங்க இழுக்கிறனோ அந்த இழுப்புக்கு வந்தா வா, இல்லைன்னா போயிடு. அந்த ஒரு வகையில தான் இப்போ அந்த மாதிரி இருக்கும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா நாமும் எல்லாவற்றையும் இழந்து இந்த இடத்துக்கு வந்து இதுல எப்படியாவது நம்ம மக்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வந்திருக்கிற இந்த கூட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டு நீங்க எல்லா கேள்வியும் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் 23,000 24,000 பேர் இருக்கிற இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 110 பேரா 127 பேர் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இத உணரணும். நீங்க வந்து ஒரு வேலையில போயிட்டு ஒரு ஏற்கனவே அப்துல் நபீல் ஒரு கணக்கு கொடுத்திருக்காரு. 1 லட்சம் ஒரு மாசத்துல சம்பளம் வாங்குறவருக்கு கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி ரூபாய் வரும். அந்த 1.5 கோடி ரூபாய் என்ன ஆகும்னா அந்த 1.5 கோடி ரூபாயும் பசங்களை வளர்க்கறதுக்கு சாப்பாடு செலவுக்கு எல்லாத்துக்குமே முடிஞ்சு, படிப்பு செலவு எல்லாமே முடிஞ்சுட்டு போயிருக்கும். ஒரே ஒரு செலவு மிச்சமா இருக்கும். என்ன செலவு? அது கல்யாண செலவு. பிள்ளைகளுக்கு கல்யாண செலவு மட்டும் காசு இருக்காது, பென்ஷன் மட்டும் தான் வரும். அந்த கல்யாணத்துக்கான பணம் இருக்காது. ஆனா அவர் எவ்வளவு நாள் 30-40 வருஷம் அவர் பணியாற்றி இருப்பாரு. அதனால நெட்வொர்க் துறை மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். நெட்வொர்க் துறையில எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா இப்போ ஒரு 1000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டோம், கேள்வி கேட்கலாம். 1000 ரூபாய் நான் கொடுத்த 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி வந்து எனக்கு வரல இன்னும் அப்படின்னு சொன்னா இது வந்து கிரௌடு உள்ள ஆரம்பத்துல இருந்து அதெல்லாம் சொல்றோம். கிரௌடு சங்கர் சார் நல்லா சொல்லுவாரு அப்பவுமே, ஒரு 1000 ஐடி வந்தா 6-8 மாசத்துக்குள்ள வரும். 500 ஐடி வந்தா ஒரு 12 மாசத்துக்குள்ள வரும். ஒரு 300 ஐடி வந்ததுன்னா ஒரு 18 மாசத்துக்குள்ள வரும். 100 ஐடி எல்லாம் வந்தா 3 வருஷம் அவங்க வெளியே கிடையாது, 3 இயர்ஸ் ஆகும். ஏன்? ஒரு 1000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் நீங்க வந்து வங்கியில போட்டு பாருங்க, பிக்ஸட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னா 7 வருஷம் கழிச்சு தான் 2 லட்சமா ஆகும். அதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். 7 வருஷம் கழிச்சுதான் அதை எடுக்க முடியும். இதுக்கு இடையில உங்களுக்கு கடன் கொடுத்தாங்கன்னா அந்த கடன் கொடுத்தாங்கன்னா அதுக்குரிய வட்டியா அது இதெல்லாம் போட்டோம்னா கூட இது ஒரு மாதிரி ஆயிடும். அதனால அப்படி இருக்கும்போது ஒரு 1000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு உடனே எனக்கு வரல, இன்னும் 6 மாசம் ஆச்சு, எப்படிங்க வரும்? மாங்காவே இது மந்திரத்துல மாங்காய் பழுக்க வைக்கிறது. அதனால புரிஞ்சுக்கணும். முதல்ல எல்லோரும் என்ன புரியணும்னா உள்ள ஐடி வரதானே பிரிச்சு கொடுக்குது. உள்ள ஆட்கள் எவ்வளவு பேர் வராங்க, 500 பேர் வந்தா அது பிரிச்சு 500 பேர் வந்தா 250 பேருக்கு முதல் தவணை போகும். 2000 கொடுக்கணும், நம்ம 1000 வாங்குறோம். 2000 500 பேர் நான் அப்படி டிவைட் பண்ணுங்க, 250 பேருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகும். அவங்க கொடுக்குற 1500 ரூபாய் அந்த மாதிரி வந்து அப்புறம் அவங்க கொடுக்குற 2500, அவங்க கொடுக்குற 10,000, இப்படிதான் போதே ஒழிய திடீர்னு நான் போட்டேன் எனக்கு வரலன்னு சொல்றத தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் நண்பர்களே. நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க வந்து பண்ணுங்க. இப்போ பே அவுட் கமிட்டிக்கு 30 ரூபாய், அதுக்கு அடுத்தது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கு ஒரு 20 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். கடைசியா 5வது இங்க எழுதுறேன், ஆக்டிவ் டேபிளுக்கு எவ்வளவு போதுங்க? 1030 ரூபாய் போகுது. ஆனா நீங்க 1300 ரூபாய் வாங்குறீங்க, 1200 ரூபாய வந்து பே அவுட் கமிட்டிக்கு அனுப்புறீங்க, 1200 ரூபாய்க்கு நாங்க வந்து பின் அனுப்புவோம். நீங்க அனுப்புறது பணம்
நாங்க அனுப்புறது பின்ன அனுப்புனாதான் சிஸ்டத்துல போயிட்டு உங்களுக்கு அது வந்து இருக்கும். உங்ககிட்ட பின்னா இருக்கிறது நீங்க வந்து வித்ட்ராயல் போட்டீங்கன்னாக்கா அது வந்து காசா மாறிடும். அதுக்கான கணக்கு வழக்குகள் உங்களுக்கு காட்டப்படும். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு 1300 ரூபாயை வாங்கி இதுக்கு பிரியுது. நீங்களே 100 ரூபாய் எடுத்துக்கிறீங்க, சிஸ்டத்துக்கு 120, பேஅவுட் கமிட்டிக்கு 30, அவர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் 20, ஆக்டிவ் டேபிளுக்கு 1030. இப்போ பேஅவுட் கமிட்டின்றது ஏன் அந்த ஒரு 30 ரூபாய் போட்டிருக்காங்கன்றது ஒரு உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். காலையில இருந்து 8 மணி வரை உங்களுக்காக யாராவது கேட்பார்களா பின்னு அப்படின்னு நாங்க இருந்துகிட்டே இருக்கணும். நான் என் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரியான நபர்களைத்தான் இந்த 13 நபர்கள் இந்த பேஅவுட் கமிட்டியில இருக்கும். எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்ற அந்த ஒரு இதுக்காக உங்களுக்காக நமக்காக எல்லோருக்குமாக நாம வந்து இந்த திட்டத்துல இந்த மாதிரி ஒரு பேஅவுட் கமிட்டி போட்டு நம்ம பண்றோம். ஏன்னா நமக்கு வந்து வேற இது இல்லை, நம்ம தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது எல்லாரும் வந்து இதா இருக்கும்போது இந்த பணியை கொடுக்கும்போது ஒரு ஹானரரியம் மாதிரி ஒரு மதிப்புக்காக அந்த ஒரு இது. அதனால மக்கள் வந்து இதை ஏற்றுக்கணும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் போயிடும். இப்போ இது கிளீனா பாத்துட்டீங்க. இப்போ எப்படி இந்த 1300 நம்ம போட்டா நமக்கு வருமானம் வரும்? இப்போ நீங்க 1300 கொடுத்துட்டு சேர்ந்துட்டீங்க. நீங்க 1300 கொடுத்து சேர்ந்தீங்க. 1200 உங்க ஸ்பான்சருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அவர் உங்களை ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க ஆக்டிவ்ல ஆக்டிவேட் ஆயிருப்பீங்க. ஆக்டிவ்ல ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நபரை இவர் என்ன பண்ணுவாரு? 1300 ரூபாய் அங்க உங்களுடைய ஸ்பான்சருக்கு கொடுப்பாரு. வந்து இப்ப நீங்க தான் ஸ்பான்சர். உங்ககிட்ட 1300 காலம் இருக்கும். ரிஜிஸ்டர் காலத்துல நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னாக்கா எல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளவு வரும்? 1030 ரூபாய்க்கு இந்த ஏ கிட்ட இருந்து வரும். நீங்க ஏற்கனவே சேர்ந்துட்டதுனால நான் சேர்ந்துட்டீங்க ஏற்கனவே இது. அதனால ஆக்டிவ்ல இருக்கிறீங்க. நீங்க இப்போ நீங்க இந்த மீதி 1000 இருக்கு இல்லையா? இந்த 1000 ரூபாய் என்ன பண்ணுது? 250ஆவும் 750ஆவும் பிரிஞ்சு யாருக்கு முதல் தவணை வரணுமோ பாருங்க. முதல் தவணை யாருக்கு வரணுமோ இந்த 250 வீதம் ஒரு ஆளுகிட்ட இன்னொரு ஐடி வரும். ஏன்னா இது பேசிவ் இன்கம். பேசிவ்க்கு முதல்ல ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவ்ல அதுக்கப்புறம் பேசிவ்ல போறோம். பேசிவ்ல போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த 250 ரூபாய் 2 வரணும் இல்லையா? ஒருத்தர் வந்தாருனாக்கா அவரு 250 வரும். அதுக்கப்புறம் 250 வரும். 500 ரூபாய் அவருக்கு வந்துருக்கு, முடிஞ்சு போகுது. இந்த 750 ரூபாய் என்ன பண்ணுதுன்னா செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிறாருன்னு வச்சுக்க, அவருக்கு வந்து எவ்வளவு போகணும்? இந்த 2 ஐடி வரணும். 2500 ரூபாய் இதுக்கு வரணும். 1000 ரூபாய் ஐடி, 750 ரூபாய் ஸ்பான்சரு, 2250 ரூபாய் அவருக்கு வரணும். அப்படி வரும்போது இந்த 750 ரூபாய் அது 2வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்காக இருக்கலாம், 3வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்காக இருக்கலாம், 4வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்காக இருக்கலாம். அவருடைய சீனியாரிட்டி படி அது வரும். அந்த சீனியாரிட்டி தவிர்த்து அது ஒன்னொருத்தருக்கு முன்னாடி இருக்கிறவருக்கு வராது. அதனால சீனியாரிட்டி படி அவருக்கு என்ன பண்ணணும்னா இந்த 750 ரூபாய் எல்லாமே போய் சேரும். அதனால இதுதான் நடக்குது. இப்போ இன்னொன்னு அடுத்தது, இன்னும் ஒரு நபரை நீங்க போடுறீங்க. பின்ற நபரை போடுறீங்க. பின்ற நபரை போட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு இப்படி வரும். 1030 ரூபாய் வரும் உங்களுக்கு. அதுல உங்களுக்கு 500 ரூபாய் உங்களுக்கு வந்துடும்.
பிஏ போட்ட உடனே உங்களுக்கு 500 ரூபாய் 530 ரூபாய் வரும். இது 30 இருக்கு இல்லையா, 30 வரும். அதுக்கப்புறம் 500 ரூபாய், ரெண்டாவது 90, 40, 30, 30, 75 இந்த மாதிரி பிரிச்சு போடு. இது ஆக்டிவ் சம்பந்தப்பட்டது, இது பேசிவ் சம்பந்தம். இப்போ தனியாவே சொல்றேன். இப்போ பேசிவ் வருவோம். நான் என்ன சொன்னேன், இந்த 750 250 போகுது, அவங்களுக்கு போகுதுன்னு சொன்னேன். அதன் அடிப்படையில முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 2000 ரூபாய் வரும் முதல் தவணை வந்த உடனே அவர் என்ன பண்ணுவாரு, 1500 ரூபாய் திருப்பி அனுப்பணும். இப்ப நம்ம அனுப்ப வேண்டியது இல்ல, இப்படி அனுப்பிதான் அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்ப நம்ம சிஸ்டமே பண்ணுது. நல்லா கவனிங்க. இப்ப 2000 ரூபாய் வரும். வந்த உடனே 1500 ரூபாய் சிஸ்டமே அனுப்பிட்டு உங்களுக்கு 250 சிஸ்டம் எடுத்து வந்து உங்களுக்கு போட்டுரும். உங்களுடைய வேலத்துக்கு வரும். அந்த வேலட்ல இருந்து நீங்க வந்து அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது 6500 ரூபாய் வரும். இந்த 6500 ரூபாய் வந்த உடனே 2500 ரூபாய் அப்கிரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ரீபர்த் ஐடி போடும். 1000 ரூபாய் எடுத்து 750 ரூபாய் வந்து 250 750 ஆச்சுன்னா ஒரு 750 வந்து ஸ்பான்சருக்கு அனுப்பிடும். மீதி 2250 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் தான். அதே மாதிரி மூணாவது தவணையில 20250 ரூபாய் வரும். ஒரு 10,000 ரூபாய் வந்து 10,000 ரூபாய் நாலாவது தவணை நமக்கு வரணும் இல்லையா, அதுக்காக அனுப்பிடும் 10,000. மீதி 2000 ரூபாய் வந்து 2 ஐடி போடும். ஒரு 2250 ரூபாய் ஸ்பான்சருக்கு போகும். ஒரு 6000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டாக வரும். இது எல்லாமே வேலட்ல வந்துடும். இப்போ நாலாவது தவணைக்கு 1,61,000 ரூபாய் வரும். இப்ப நம்ம இங்க எதுவும் அனுப்ப வேண்டியது இல்லை, ஏன்னா 4 தவணை தானே நமக்கு அனுப்ப வேண்டியது இல்லை. 5000 ரூபாய் எடுத்து 5 ஐடி போடுது. ரீபர்த் ஐடி, அப்லோடிங் ஐடி. 10,500 ரூபாய் நம்ம ஸ்பான்சருக்கு போகுது. 1,45,500 ரூபாய் நமக்கு வந்து ப்ராஃபிட்டா நிற்குது. இப்ப பாருங்க, 8,000 ரூபாய் 8 ஐடிக்கு போகுது. ஒரு 13,500 ரூபாய் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஸ்பான்சருக்கு போகுது. 1,54,250 ரூபாய் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டா நிற்குது. சரி, இப்போ இது பாத்துட்டீங்க. இந்த மாதிரி வந்து எப்படி வந்து இது எந்த வேகத்தில் எவ்வளவு நாள் வரும், எனக்கு ஒரு தவணை வரல, 2வது தவணை வரல, 3வது தவணை வரல அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஐடி வந்தா சீக்கிரமா வரும். இல்ல கம்மியான ஐடி வந்தாக்கா நீங்க வந்து அது பொறுத்துதான் இருக்கணும். பொறுத்திருந்துதான் நம்ம வாங்கிக்கணும். சரி, ரைட்டு. இப்போ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுல வந்து இப்போ ஒரு 12 பேரை நம்ம போடுறோம்னு வச்சுக்கோ. 12 பேருன்றது ரொம்ப முக்கியம். அந்த 12 பேரை நம்ம போடும்போது சிஸ்டம் ப்ரமோட்டர் 12 பேரை போடும்போது 12 பேரை போட்டீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ப்ரமோட்டர் அப்படின்ற ஒரு தகுதியை கொடுக்குது சிஸ்டம். சரி, அதுக்கப்புறம் ஒரு 25 பேர், அது கூட 15 பேரை போட்டா சிஸ்டம் மேனேஜர் அப்படின்னு கொடுக்குது. மூணாவது 50 பேரு சிஸ்டம் ஹெட்னு கொடுக்குது. அப்புறம் 100 பேர் போட்டா சிஸ்டம் டைரக்டர். இப்போ இந்த 12 பேரு போட்டா நிறைய விதத்துல நமக்கு உண்டு. எப்படின்னா 12 பேரை நீங்க போட்டுட்டீங்கன்னா, இப்போ 8 பேரை போட்டிருக்கீங்கன்னு சொன்னா புது திட்டத்துல 4 பேர் போட்டீங்கன்னா போதும். ஏற்கனவே 12 பேர் போட்டிருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 12 பேரை போட்டாக்கா குறைந்தபட்சம் 12 நபர்கள் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா என்னன்னா சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆவீங்க. சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆனா என்ன நன்மை அப்படின்னு சொன்னா, 12 பேரை போட்டு சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆனீங்கன்னா நம்மளுடைய நல்லதே நடக்கும் அறக்கட்டளை இருக்கு இல்லையா, அதுல வாழ்நாள் உறுப்பினராக ஆகலாம். நல்லதே நடக்கும் அறக்கட்டளையில வாழ்நாள் உறுப்பினராகலாம். அதே மாதிரி நீங்க இந்த 12 பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு ராயல்டி கொண்டு வர போறாங்க. அந்த ராயல்டிக்கும் நீங்க வந்து தகுதியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஐடிஸ் வந்து நிறைய வரும்போது
நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இது நமக்கு விரைவா தரும் அப்படின்றது தான். அதே மாதிரி இப்ப நீங்க 12 பேர் போடுறீங்க, ஒருத்தர் போட்டா ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு ஆள் கிட்ட இருந்து வருகின்ற தொகை ஒரு தவணையில ஒரு ஆளுகிட்ட இருந்து நமக்கு ஸ்பான்சர் 13,500 ரூபாய் வருது. 12 பேர்னா 12 13,500, 25 13,500, 50 13,500, அதுக்கு அடுத்தது 100 13,500. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 12 பேருக்கு இது வருதுன்னு சொல்லிருக்காரு. இப்போ இது மட்டும் இல்ல, 1,54,000 தானா எனக்கு 1,54,000 ஒரு தடவை தான் வருமா அப்படின்னா இல்ல நண்பர்களே. ரெண்டாவது ரவுண்ட்ல 1000 ஒரு ஐடி, 2 ஐடி, 5 ஐடி, 8 ஐடி மொத்தம். இந்த 8 ஐடியில 1,54,250 ரூபாய் வரும். கணக்கு போட்டுங்க, 8 வரும். அதே மாதிரி இன்னொரு தவணை முடியும் போது, இன்னொரு ரவுண்டு முடியும் போது ஒரு 8, இன்னொரு ரவுண்டு முடியும் போது 8, இது மாதிரி 8 லெவல் முடியும் போது பாத்தீங்கன்னா 64 ஐடி, 64 ஐடிக்கும் 64 1,54,250 ரூபாய் அந்தந்த நபருக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஸ்பான்சருக்கு 64 13,500 ரூபாய் கிடைக்கும். 64. அது மட்டும் இல்ல, இன்னும் அது இன்ஃபினிட்டில போகுது. அதனால நீங்க அது மிக பிரம்மாண்டமான ஒரு வருமானமா இருக்கும். அதனால அதுக்கு நம்ம தயாராகிப்போம். சரி, ரைட். இப்ப பேசிவ்ல இதான், இது போதும். பேசிவ்ல இப்ப பாருங்க, இப்ப எப்படி போகுதுன்னு பார்ப்போம். 1,300ல எல்லாம் போக 100 ரூபாய் போக 1,100 ரூபாய் போக 1,200 அனுப்புறீங்க. அதுல 120, ஒரு 20, ஒரு 30 போக உங்களுக்கு 1,030 ரூபாய் நீங்க அனுப்புறீங்க. 1,030 ரூபாய் அனுப்புறீங்க. அந்த 1,030 ரூபாய் உங்ககிட்ட 30 ரூபாய் நின்றுடும். 250 அங்க போயிடும். முதல் இது. ரெண்டாவது இது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, ரெண்டாவது ஆளை போடும்போது இதே மாதிரி ஒரு 1,000 ரூபாய் வரும் இல்லைங்களா? அந்த 1,000 ரூபாயில நீங்க ஜனவரி டேபிள்ல நமக்கு இப்போ 12 டேபிள் மொத்தம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அப்புறம் ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரை 1,000 ரூபாய் 1,000 ரூபாய். இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு இருக்கு. 1,050 ரூபாய். இந்த 1,050 ஜனவரி பிளான். இது பாருங்க, இது எல்லாமே 25 லெவல். இது எல்லாமே 25 லெவல். எல்லாமே 25 லெவல். இப்ப பாருங்க, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, 1 2 3 பாருங்க. 1 இது 4 போச்சுன்னா மீதி 8 பிளான், மொத்தம் 12 பிளான். 1 பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன், அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இது எல்லாம் சேர்த்து 8 டேபிள். 8 டேபிள் 20 லட்சம் 20 லட்சம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க 2 மேட்ரிக்ஸ்ல நம்ம பார்க்கணும். 2 மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நபரை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி டேபிள்ல 500 ரூபாய். இந்த 500 ரூபாய் உங்களுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு மேல இருக்கிற உங்களுடைய ஸ்பான்சருக்கு 90, மூணாவது இருக்கிறவருக்கு 40, நாலாவது இருக்கிறவருக்கு 30, அஞ்சாவது மேல இருக்கிறவருக்கு 30, ஆறாவது இருக்கிறவருக்கு 30. இந்த மாதிரி 25 லெவல் போகுது. இந்த 25 லெவல்ல 2 மேட்ரிக்ஸ்ல 2 4 8 16 32 இந்த மாதிரி 2 பேர் தான். நம்ம 10 பேர் கூட போடுவோம். அப்போ 10 பாத்தீங்கன்னா 100 வரும். 10 100 அந்த மாதிரி 10 மேட்ரிக்ஸ் கூட வரும். இது நமக்கு குறைந்தபட்சம் 2 போடும்போதே இப்ப பணத்தை பார்த்தா பயமா இருக்கு. எக்கச்சக்கமான பணமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா 15 லெவல்ல இப்ப நான் போட்டிருக்கிறது 2 இது மட்டும் போட்டிருக்கேன். 15 லெவல்ல பாத்தீங்கன்னா
ஜனவரி டேபிள்ல 1050 இருக்கு இல்லையா, அதுல வந்து 6,55,000 6 லட்சம் ரூபாய் 15 லெவல்ல வரும். 25 லெவல்ல பாத்தீங்கன்னா அப்படியே எகிர்ந்து பாருங்க, அப்படியே எகிர்ந்து 67 கோடிக்கு 67 கோடி. இந்த 67 கோடி பாருங்க, அப்புறம் ஒரு 10 லெவல் தான், 10 லெவலுக்கு 67 கோடி வருது சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 லெவல்ல பாக்குறோம் வச்சுக்கோங்க. 20 லெவல்ல பார்த்தோம்னா உங்களுக்கு 20 லெவல்ல இது வந்து இது 15 லெவல், இது எல்லாமே 15 லெவல். அதே மாதிரி இதுல பாருங்க 13 லட்சம் 2100ல 13 லட்சம் 15 லெவல்ல 135 கோடி. இது வந்து 20 லட்சம் தான். 4200ல பாருங்க, அது வந்து 226 லட்சம் 276 கோடி. அதே மாதிரி இது 52 லட்சம் 8400 672 கோடி இதுல வரும். அப்புறம் இது பாத்தீங்கன்னு சொன்னா 20 லட்சம். இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 1137 கோடி ரூபாய் நாம சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படி, இது வந்து எப்படி சார் நாங்க 1300 கொடுத்தா போதுன்னு சொன்னீங்க, இப்ப பார்த்தா இது ஒரு 1000 தரணும் 2300 தரணும் இது மாதிரிலாம் சொல்றீங்க, அப்படியா சார் அப்படின்னா இல்லைங்க அப்படி இல்லை. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு 1050 டேபிள்ல உங்களுக்கு வருமானம் வருது. ஒரு ஆளை போடுறீங்க, 2 ஆளை போடுறதா வச்சுக்கோங்க. 2 ஆளை போடுறீங்க, 2 ஆளை போட்ட உடனே உங்களுக்கு எவ்வளவு வரும்? 2500 1000 ரூபாய் வரும். இந்த 1000 ரூபாய வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா சிஸ்டம், இந்த பிப்ரவரி டேபிளுக்கு வந்து போனோம் இல்லையா, இந்த பிப்ரவரி டேபிளுக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னு சொன்னாக்கா நம்ம வெறும் 1300 தான் சொல்லிட்டு வரோம். இந்த 1300 கொடுக்குறோம். இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இந்த 1000 ரூபாய நமக்கு 80%, அடுத்த போர்டு பிப்ரவரி போர்டுக்கு 20% எடுத்து 20% பிப்ரவரி போர்டுக்கும் 80%. சரி, அப்போ 80% அப்படின்னு சொன்னாக்கா பாத்தீங்கன்னா 800 ரூபாய், இதுக்கு 200 ரூபாய். அப்போ என்ன பண்ணோம்னா இது உங்களுடைய வாலெட்டுக்கு போய் நின்றுடும். இது வாலெட்டுக்கு போயிடும். இந்த 200 ரூபாய் ஜனவரி டேபிள்ல இங்க காட்டும் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஜனவரி டேபிள்ல 200 ரூபாய் அப்படி காட்டும். கீழே பாத்தீங்கன்னா தெரியும், பார்த்தோம். இப்போ இதே மாதிரி நீங்க இன்னும் ஆட்களை போட போட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்னொரு கணக்கு இருக்கு. நீங்க முதல் நபரை நீங்க போடுறீங்க, ஆக்டிவ் ஆயிடுறீங்க. ரெண்டாவது நபரை சாரி, நீங்க தான் ஏற்கனவே ஆக்டிவ்ல இருக்கிறீங்க இல்லையா, முதல் நபரை நீங்க போடுறீங்க, நீங்க ஆக்டிவ்ல இருக்கிறீங்க. நீங்க இப்போ இந்த நபர் கொடுக்கிற தொகை பாசிவ் ஆயிடுது. பாசிவ்ல நீங்க ஆக்டிவேட் ஆயிடுது. ஒரு நபரை கொடுத்த உடனே நீங்க சேர்ந்துட்டு ஒரு நபரை கொடுத்த உடனே நீங்க பாசிவ் இன்கம் போயிடுங்க. 4 தவணைன்னு சொன்ன இல்லையா, 4 தவணை அதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுங்க. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு சீனியாரிட்டி பிடிக்காது. நீங்க அடுத்தது பி என்ற நபரை நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா 2வது நபரை நீங்க போடுறீங்க. 1 2 1வது நபரை போடும்போது பாசிவ் போயிடுறீங்க. அது 1,54,000 அது என்ன பீரியட்ல வருமோ அது வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த போர்டு இன்கம் வேணும்னு சொன்னால் இன்னொரு ஆளை போட்டீங்கன்னா இந்த ஜனவரி டேபிள் இருக்கு இல்லையா, இந்த ஜனவரி டேபிள் வர நீங்க இன்கம் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஜனவரி டேபிள்ல வர்ற இன்கம் நீங்க வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் போட மாட்டேன் சார், நான் 2 பேரும் போட்டு நான் இதுக்கு மட்டும் ஆனாக்கா அது பெஸ்ட் சௌகரியம். ஏன்னா இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி ரொம்ப ஒரு நாள் எல்லாம் நின்னா கூட முடியாது. இதுல நெட்வொர்க்ல மட்டும் தான் பண்ண முடியும். அதனால இது நம்ம வந்து வெயிலையோ மழையிலயோ போயிட்டு நம்ம கஷ்டப்பட போறது. சரி, இப்போ
இரண்டாவது நபரை போட்ட உடனே நீங்க என்ன பண்றீங்க, ஜனவரி டேபிள்ல வர வருமானத்தை எடுத்துக்கிறீங்க. மூணாவது சி போடுறீங்க. டி போட்டீங்கன்னா உங்களுக்கு இத ஒரு 500, இதுல ஒரு 500, இதுல ஒரு 500 வருது இல்லையா? இதுலயும் ஒரு 500 வரும். சரி பேசிக் போயிட்டு பிசிடி போட்டீங்கன்னா 500 ரூபாய் உங்களுக்கு வருது. இப்போ இதுல இருந்து நீங்க இந்த 1000 ரூபாய் டேபிளுக்கு இதுக்குள்ள வந்துடும் மாதிரி போட்டீங்கன்னு சொன்னா ஒரு 1000 ரூபாய் இங்க காட்டுச்சுன்னா நீங்க 4 பேர் போட்டிருந்தீங்கன்னா இங்க 1000 ரூபாய் காட்டுச்சுன்னா இங்க 1000 ரூபாய் காட்டும். ஆனா உங்களுடைய இந்த இந்த டேபிள் இருக்கு இல்லையா, 1000 பிப்ரவரி டேபிள் வந்து பச்சை ஆகாது. அங்க நீங்க பாருங்க, பச்சை ஆகாது. ஏன்? 4 பேர் கொடுக்கல. இது கண்டிஷன். 4 பேர் கொடுத்தீங்கன்னா தான் நீங்க ஜனவரி டேபிள்ல இருந்து பிப்ரவரி டேபிள்ல இருந்து டிசம்பர் டேபிள் வரை நீங்க அனுபவிக்க முடியும். 4 பேர் கொடுக்காம இங்க இந்த இடத்துல 2000 பாயிண்ட் இருந்தா கூட உங்களுக்கு பிப்ரவரி டேபிள் காட்டாது, கிரீன் ஆகாது. ஆக இந்த 4 பேரை நீங்க எப்ப கொடுக்குறீங்களா அப்ப இந்த 1000 எடுத்து இங்க போட்டு 2000 1000 நீங்க உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம் வேலைக்கு. அந்த மாதிரி ஒரு இத வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதனால 4 பேர் என்பது அவசியம், கட்டாயம். மொத்த டேபிளையும் அனுபவிக்கணும்னா 2 பேர் போதும்னு சொன்னா நீங்க பேசிவ் அனுபவிச்சிக்கலாம். இந்த ஜனவரி டேபிள்ல வர்றதை நீங்க அனுபவிச்சு. அப்போ பேசிவ்ல எப்ப வரும் கேட்க கூடாது. நல்லா தெரிஞ்ச ஆளுங்க கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான் சிஸ்டம் வருது, நமக்கு இவ்வளவுதான் வருது, நம்ம இது வந்து வராதுன்றத நம்ம புரிஞ்சு பாடம் எடுத்துக்குங்க. தெரியலன்னா சொல்லுங்க, இல்ல உங்களுக்கே தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ அதே மாதிரி இப்போ இந்த 1000 உங்களுக்கு போயிடுச்சு. இந்த பிப்ரவரி வந்து என்னாச்சு, இப்போ பச்சை ஆயிடுச்சு. பச்சை கலர்ல ஆயிடுச்சு சார். இதுவும் பச்சை கலர்ல. இப்போ என்ன பண்ணுதுன்னா, சரி சார் இப்போ நாங்க இப்ப 2100 ரூபாய் தரணுமே, அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2100 ரூபாய் தர போறது இல்ல. இதிலும் இப்போ உங்களுக்கு இந்த இது பச்சையான உடனே இதுல ஒருத்தர் போடுறீங்க, ஒரு 500 ரூபாய் வருதுன்னு சொன்னாக்கா 80 பிரிக்காது. 1000 ரூபாயும் நீங்க எடுத்துக்கலாம். 2 பேர் வந்து 500 ரூபாய்னா 500 ரூபாய் எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை பே அவுட் 8 மணிக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க கையில இருக்கிற நீங்க வந்து அந்த 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 இதுல டேஷ்போர்ட்ல போய் 3 கோல் இருக்கும். இந்த தட்டினீங்கன்னா வித்ராயல் காட்டும். எவ்வளவு யூனிட் இருக்கோ, இப்போ ஒரு 1500 யூனிட் இருக்கு, நீங்க ஒரு 500 யூனிட் வந்து நீங்க 1000 வந்து வித்ராயல் போட்டீங்கன்னா சிஸ்டத்துக்கு போயிடும். சிஸ்டத்துக்கு போயிட்டு திங்கட்கிழமை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி செவ்வாய்க்கிழமை காலையிலேயே உங்களுக்கு எடுத்துட்டு வந்து காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் கூட பே அவுட் வந்து உங்களுக்கு போடுற ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கி இருக்கோம். இதெல்லாம் நம்ம உணர்ந்தோம். சரி, இப்போ அதே மாதிரிதான் இப்போ இதுல இருந்து இதுக்கு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு போது இது ஆக்டிவேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்குல்ல பிப்ரவரி டேபிள்ல இருக்கிற பணத்தை 80% நமக்கும் 20% இந்த போர்டுக்கும் எடுத்து. அப்போ எப்ப உங்களுக்கு 2100 ரூபாய் வந்து இங்க வருதோ இந்த டேபிளுக்கு நீங்க வருவீங்க. இந்த டேபிளுக்கு வந்து இந்த டேபிள் பச்சை ஆயிடும். இப்போ இந்த 1050 இருந்து வருது இல்லையா, அது முழுசா எடுத்துக்கலாம். இந்த 1000 டேபிள்ல இருந்து வர பணத்தையும் 80-20 எடுக்காம எடுத்துக்கலாம், மொத்தமாவே எடுத்துக்கலாம். இதே மாதிரி இங்க இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு இது ரெண்டுமே 100% வந்தது. இது வந்து இப்ப இதெல்லாம் எடுத்து வைக்கும் 80-20 எடுத்து வச்சு இது ஈஸியா போயிடலாம். ஏன்னா 1000 ரூபாய் தானே. இதுக்கு போய் இத வந்து பச்சை ஆகிடும். இதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சு 80-20 இத பச்சை ஆகிடும். இதே மாதிரி ஒன்னையும் இந்த 8400 பாருங்க, அதுதான் கடைசி 25 போர்டு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எல்லாமே உங்களுக்கு பச்சை ஆயிடும். எல்லாத்துல இருந்தும் வருமானம் வரும் என்றால் அது எந்த வகையில் எவ்வளவு வருமானமாக இருக்குன்றதை நீங்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு வகையில உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தருவதற்காக எவ்வளவோ சிரமப்பட்டு மாற்றி அமைத்து எப்படி ஒரு ப்ராடக்ட் பிசினஸ்ல இருந்தா
எப்படி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சாதாரண ஒரு காப்பி தூளுங்க, 2 ரூபாய் காப்பி தூள் எப்படி விக்குதுன்னு சர்வே எடுக்கலாம். 2 ரூபாய் காப்பி தூளை எடுத்துன்னு போயிட்டு சும்மா கொடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கன்னு சர்வே எடுக்கலாம். 2 ரூபாய் தான். அந்த மாதிரி இன்றைக்கு நிலைமை இருக்கு. அப்போ பார்த்து என்ன குறை சொல்றாங்க, என்ன நிறை சொல்றாங்க, நிறை குறை என்னன்றத அவன் அப்பப்ப அட்ஜஸ்ட் பண்ணி அப்பதான் உயிர்ப்போட இருக்கிறான். நீங்க ப்ரூ காப்பி இவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னா உயிர்ப்போட இருக்கிறதுக்கு காரணம் பாக்குறான். அதே மாதிரிதான் வாகனத்துறை காரு அன்னைக்கு வந்த மாருதி கார் மாதிரி இன்னைக்கு இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருந்து மக்களோட ரசனை எப்படி இருக்கு, என்ன விரும்புறாங்க அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு வேலையை நாம இந்த சிஸ்டத்துல நம்ம எடுத்துருக்கோம். நம்முடைய தலைவர்கள் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம சாப்ட்வேர் சாரும் இது கிரியேட்டரும் சேர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்து இந்த இதை வந்து நமக்கு இந்த ஒரு இதை கொடுத்திருக்காங்க. அதனால வந்து இது 1300 ரூபாயில பேசிவ் இன்கம் போயிட்டு என்ன பண்ணுது, பேசிவ் இன்கம்ல போயிட்டு 4 தவணை வருவதற்கான வாய்ப்பை நமக்கு ஒரு ஐடி போட்ட உடனே போயிடுது. நம்ம சேர்ந்து ஒரு ஐடி போட்ட உடனே போயிடுது. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இந்த இன்கம்க்கு 1050க்கு வருது. அதுல இருந்து 1000 இப்படி அது போயிட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 1137 கோடி. அவ்வளவு வேணாம் 12 கோடில இருந்து அவங்க வந்து வரட்டும், ஒரு 10 லெவல் வரட்டும். 10 லெவல் வந்து 1 கோடி ரூபாயை சம்பாதிப்போம். இந்த வருடத்திலேயே கூட நீங்க வந்து 1 கோடி ரூபாய் சாதாரணமா நம்ம சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுல இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து எல்லோரும் இதுல வந்து பயணப்பட்டு பண்ணணும். இறுதியா இப்ப வந்து உங்களுக்கு இதனுடைய சிறப்புன்னு பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் நம்ம வந்து செயல்பாட்டுல வச்சிருக்கோம். 24 மணி நேரமும் நீங்க பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம். பின்னு மட்டும் ஒரு 8 மணிக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். அதை வந்து நீங்க வந்து பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு செய்தி, எல்லோரும் இருங்க. இறுதியில திரு பாலுபழனியாண்டி அவர்கள் வந்து ஒரு அப்டேட் கொடுக்க போறாரு. முக்கியமான அப்டேட் அது. அந்த அப்டேட்டுக்காக எல்லாரும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தயவு செய்து இருங்க. கடைசியில் அவர் வந்து இவர் எம்சி பண்றது அவர் கூப்பிடுவார். அவர் அந்த அப்டேட் உங்களுக்கு தருவாரு. சந்தோஷமா இருக்கும். தயவு செய்து அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறப்பு 24 மணி நேரம். அதே மாதிரி ஒரே ஒரு 1300 ரூபாய் தான். இதுல 2 பேரு 2, 4, 12 அப்படின்னு 2, 4, 12 2 பேரை கொடுத்தீங்கன்னா நீங்க ஜனவரி டேபிள் மட்டும் நீங்க அனுபவிச்சுட்டு போலாம். 4 பேரை கொடுத்தா ஜனவரியில இருந்து டிசம்பர் டேபிள் வர நீங்க அனுபவிக்கலாம். 12 பேரை கொடுத்தீங்கன்னா இதுல சிஸ்டம் ப்ரொமோட்டர், அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்ல மெம்பர், இதெல்லாம் ஆயிடுங்க. ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி ஆயிடுங்க. அதனால வந்து நீங்க வந்து நிச்சயமா வந்து இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சொல்லிட்டோம். விஜய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ நம்ம இந்த வாரம் வரை என்ன பண்ணிருக்கோம்னா 1000 ரூபாய் மினிமம் மேக்சிமம் 25,000 பண்ணிக்கலாம் இருக்கு. இப்போ இந்த வாரத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க 500 ரூபாய் மினிமம் இருந்தா கூட நீங்க படிக்கலாம். 500 ரூபாய் இருந்தா கூட தயவு செய்து எல்லாரும் ஞாபகப்படுத்திங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, 500 ரூபாய் இருந்தா கூட நீங்க பேமெண்ட் கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்குங்க. அப்பதான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு சரியா இருக்கும். அதனால வந்து இன்னொரு சமாச்சாரம் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ 20% வந்து 10% வந்து 10% ஹெல்பிங் ஐடிக்காக
வைக்கிறோம். பேசிவ்க்கு நமக்கு தவணை வருது இல்லையா, அதுக்கு அது நமக்கும் உதவும். நம்மளையும் புஷ் பண்ணோம், அடுத்தவங்களையும் புஷ் பண்ணோம். அதுக்காக 10% என்ன பண்ணுதுன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்க 1000 ரூபாய் உங்க வேலட்டுக்கு வருதுன்னு வச்சுங்க. வேலட்டுக்கு வருது, வேலட்டுக்கு வந்தா 1000 ரூபாய் வருதுன்னா 10% ஏற்கனவே பிடித்தம் செய்யப்பட்டுதான் உங்களுக்கு வரும். வந்த பிறகு வேலட்ல இருந்து நீங்க வித்ரா கொடுக்கும்போது பிடிக்கிறது இல்ல, சிஸ்டமே என்ன பண்ணும், டிடெக்ட் பண்ணி அனுப்பிடும். இது எவ்வளவு சேர்ந்து ஏற்கனவே நீங்க பார்த்திருக்கலாம், 2 லட்சம் ரூபாய் வந்து இந்த மாதிரி ஹெல்பிங் ஐடி வந்து கிரிப்டோல வந்த ஹெல்பிங் ஐடி மூலம் நம்ம மகளிர் குழு வந்து எல்லாருக்கும் போட்டிருக்காங்க, நீங்க பார்த்துருக்கீங்க. அதனால வந்து இதுல 10% எடுத்துட்டு தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும், நீங்க அதை எடுத்துக்கலாம். ஹெல்பிங் ஐடியா போகுது. இதை நான் சொல்லிட்டேன். 2 பேர் போட்டாக்கா ஜனவரி தேவை மட்டும், 4 பேர் போட்டா அந்த இதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டேன். எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு இது வந்து உங்களுக்கு உதவிகரமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். அதனால தயவு செய்து இந்த பிளான, இந்த திட்டத்துல வந்து எல்லோரும் வந்து இணைந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்மையும் உருவாக்கி கொண்டு, அடுத்தவர்களையும் உருவாக்கி மிகப்பெரிய அளவுக்கு இந்த திட்டத்தை கொண்டு போய் நமக்கும் நாட்டுக்கும் நல்ல ஒரு நிலையை உருவாக்குவோம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பு சார். எல்லாரும் இப்ப நீங்க வந்து புரிஞ்ச டீம் நம்ம கேஷ் 25 நன்னன் போர்டு மூலியமா நான் இப்ப ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கடுகு அளவு முதலீடு, கடல் அளவு வருமான வாய்ப்பு, தினம் தினம் வருமான வாய்ப்பு, இல்ல வாரம் வருமான வாய்ப்பு, வாரம் நம்மளோட வாழ்க்கையில கொண்டாட்டமா இருக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நம்மளை வந்து எந்த அளவுக்கு சிறப்பா கொண்டு போன்றது அவர் சொன்னாரு. நான் அதுக்குதான் சொன்னேன், நம்ம போடுற 1300 ரூபாயில பாசிவ் இன்கம்ல ஒரு சைக்கிள்லயே வந்துட்டு எவ்வளவு வந்திருக்கு, 1,54,000 ரூபாய். ரெண்டாவது சைக்கிள், 3வது சைக்கிள் சொல்லியிருந்தாரு. இந்த ஆக்டிவ் போர்டுல ஜனவரி அப்படின்ற ஒரு போர்டுல மாத்திரம் நம்ம போர்டு அறிமுகப்படுத்தின 2 பேர் மூலியமா அந்த போர்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா 67 கோடி ரூபாய். நீங்க போயிட்டு கால்குலேட்டர் எடுத்துட்டு 1300 ரூபாய் 67 கோடி ரூபாயில எத்தனை மடங்கு அது வந்து நமக்கு வருமானத்தை கொடுக்குதுன்னு போய் பாருங்க. பிரமிப்பா இருக்கும். கால்குலேட்டருக்கும் பதில் சொல்ல தெரியுமான்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த சிஸ்டம்குள்ள வரும்போது ரைட்ல ஒருத்தரையும் லெஃப்ட்ல ஒருத்தரையும் கையை பிடிச்சு கூட்டுவாங்க. அதே விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இல்ல இந்த சிஸ்டம்ல நீங்க வந்து ஜம்ப் ஸ்டார்ட், ஜனவரில இருந்து முன்னாடி எல்லாம் ஸ்கூல்ல படிச்சா நல்லா படிக்கிற பையனுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்பவே ஜம்ப் ஸ்டார்ட் ஆகி போகணும்னு நினைச்சா, நம்ம ஜனவரி டு டிசம்பர்ல சாதிக்கணும்னு நினைச்சா ஒரு 4 பேருக்கு இந்த வாய்ப்பு, வாழ்க்கையை கொடுங்க. இல்ல சார் என்னோட கனவு பெருசு, நான் இந்த நாட்டோட பொருளாதாரத்தை அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி விஷன் 2020ன்ற ப்ரோக்ராம்ல சூப்பர் பவர் நேஷனா மாத்தணும்னா, இந்த நாட்டோட ஒரு குடிமகனையும் நான் கோடீஸ்வரன் ஆக்கும், லட்சாதிபதி ஆக்கும்னா இந்த ஒரு இலக்கு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க நம்ம நல்லது நடக்கும் இதுல வந்துட்டு அறக்கட்டையில 12 பேர் அறிமுகப்படுத்தினீங்கன்னா சிஸ்டம் ப்ரமோட்டர், 25 பேர் அறிமுகப்படுத்தினா சிஸ்டம் மேனேஜர், 50 பேர் அறிமுகப்படுத்தினா சிஸ்டம் ஹெட், 100 பேர் அறிமுகப்படுத்தினா சிஸ்டம் டைரக்டர். இந்த சிஸ்டம் ப்ரமோட்டர் அப்படின்ற ஒரு 12 பேர் அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு சிஸ்டம் ப்ரமோட்டர்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். 2வது, விருப்பப்பட்டால் நீங்க வந்துட்டு இந்த ட்ரஸ்ட்ல வந்துட்டு ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரா சேரலாம். நல்லது நடக்கும் சமூக அறக்கட்டளைய ட்ரஸ்ட்ல எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியா சேரலாம். 3வது முக்கியம், இளையராஜாக்கு, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு, ஏஆர் ரகுமானுக்கு மாத்திரம் தான் ராயல்டி கிடையாது. சிஸ்டம் ப்ரமோட்டர் அத்தனை பேருக்குமே இந்த சிஸ்டம் ராயல்டி கொடுக்க போகுது. அப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன தினம் வருமானம், வாரம் வருமானம், ராயல்டி லைஃப்ல சீக்கிரமா ரிட்டையர் அண்ட் என்ஜாய்ல நம்ம லைஃப சீக்கிரமா அனுபவிக்கணும். அந்த 12 பேரை கொடுத்து இந்த 12 பேருக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருந்து பேசுங்க பாஸ்கர்.
ஓகே ஓகே. இல்ல திடீர்னு சாங் வந்தது, அதுக்காக தான் கேட்டேன். சரி, ரெடியா இருக்காங்க அதுக்காக. டைம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. சரி, நான் இப்ப ஆமா. சுருக்கமா முடிச்சிடுறேன். முக்கியமா Time வந்துட்டு ஆயிடுச்சு. பாலுபாண்டி சாரோட அவர் வேற வரணும், அவர் வேற ஆமா, வரணும். பாலுபாண்டி சாலியோட முக்கியமான தகவலை நீங்க கேட்டுட்டு இன்னைக்கு ராத்திரி எல்லாம் உங்க படுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பெட்ரூம்ல போயிட்டு உங்களோட ஃபேமிலியை பாருங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை உறுதிமொழி கொடுங்க. நான் கேஷ் 25 எடுத்துட்டேன். வருகிற வருஷம் ஜனவரி முதல் டிசம்பர்ல படிப்படியா வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல சுபிக்ஷம் வரும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு நாளை காலையில 5 மணிக்கு இணையவழி தளத்தின் மூலியமா யோகமும் முத்ராவும் 5:30 இருந்து 6 மணிக்கு நான் ஒரு லீடர்ஷிப் பொறுப்பு எடுத்துட்டு வந்து அங்க வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இந்த சிஸ்டம்க்கு என்னால முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அதை செய்யறேன்னு சொல்லிட்டு 6 இருந்து 6:40 இன்றைய கொடுத்த பிஓபி பாத்தீங்கன்னா கேஷ் 25. ஆனால் இது வந்து உதவி போற கான்செப்ட் இந்தியால மாத்திரம்தான். உலக அளவுல கொண்டு போறதுக்கு கிரிப்டோ 25 இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இப்போ சொன்ன ஒரு பிளான்லயே நான் சொல்லிட்ட கடுகுன்னு சொன்னேன். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இது கடுகு கூட கிடையாது, ஒரு சிட்டிகை உப்பு, அது ஒரு நாக்குல ஒரு நுனியில வச்சா எப்படி மண்டைக்கு ஏறுமோ அது மாதிரி நம்மளோட இந்த ஒரு சிறிய முயற்சி, இந்த சிறிய படி எடுத்து வைக்கிறது வாழ்க்கையில நம்ம எல்லாரையும் செல்வந்தரா மாத்தும் சொல்லிட்டு பாலுபாண்டி சார் வரவேற்போம். வாங்க சார். லீடர்ஸ் அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். ஒரே ஒரு சின்ன அப்டேட் தான், அதை மீட்டிங்கில் சொன்னால் எல்லாருக்கும் போய் சேருங்கிறதுக்காக சொல்கிறேன். வர்ற திங்கக்கிழமையிலேருந்து 7 மணிக்கு ஜூம் ஸ்டார்ட் ஆயிரும். மறுபடியும் சொல்கிறேன், வர்ற திங்கக்கிழமையிலேருந்து 7 மணிக்கு ஜூம் ஸ்டார்ட் ஆயிருன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.